பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. பிரதான ஆசாரியராய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எதே ஒரு காரியங்களை குறித்து கவனிக்கிறதுனால அவனோட வாழ்க்கையில நிலையான காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். மனுஷங்களை நம்ம கவனிக்கிறதுனால, அடுத்தவங்களிடத்தில் நம்ம கம்பேர் பண்ணுறதுனால அவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, அவர்கள் ஆசீர்வாதமா இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நிறைவான காரியங்கள் இருக்கு என்று சொல்லி நம்ம கவனித்து பார்த்து நம்ம அவஇடத்துல ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணி நிறைய காரியங்களை நமக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட்டே அவங்க என்ன பண்றாங்கன்னா குறைத்து போகிறதை நம்மளால பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நம்ம யாரை கவனிக்கணும் அப்படின்னா இயேசுவை கவனித்து பார்க்கணும் என்று சொல்லி. இயேசுவை கவனித்து பார்க்கும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், இடுக்கங்கள், பிரச்சனை, பதட்டம் வரப்படும் போது அவன் நிலை மாறுகிறதை நம்மளால பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை கவனித்து பார்க்கும்போது அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில ஒவ்வொரு காரியத்தையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் என்று சொல்லி நம்மளால பார்க்க முடியும். வேதத்துல எதை நம்ம கவனித்து பார்க்கணும், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 7ஆம் வசனத்துல, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தினால ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் மேலாக உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை கவனித்து பார்க்கும்போது அவருடைய தாழ்மையை நம்மளால பார்க்க முடியும். மரணம் வரைக்கும் தம்மை வெறுமையாக்கி தாழ்த்தினவராக இருக்கார். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கணும் என்று சொல்லி இந்த பிலிப்பியர் நிருபம் இப்படியாய் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நம்ம கவனிக்கும் போது அவருக்குள்ள இருந்த தாழ்மையை நம்மளால பார்க்க முடியும். அந்த தாழ்மை நம்ம கவனிக்கிறதுனால, நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்துகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உயர்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை கவனிக்கும் போது அவரிடத்துல இந்த பரிசுத்தத்தை நம்மளால பார்க்க முடியும். அவரை கவனிக்கும் போது அவரிடத்தில் அன்பை நம்மளால பார்க்க முடியும். அவரை கவனிக்கும் போது அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வரைக்கும், அவர் கடைசி வரைக்கும் எப்படி உண்மையாக வாழ்ந்தார் என்ற வாழ்க்கையை நம்மளால பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்துல மனுஷனை கவனிக்காதபடி நம் தேவனை, நம்ம உருவாக்கினவரை, சர்வ வல்லமை உள்ளவரை, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நாம் நோக்கி கவனிக்கப்படும் போது நம் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். வேதத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு காரியங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அந்த ஜனங்களிடத்தில் சொல்லப்படும் போது அவரை ஜெப ஆலயத்திலிருந்து கொண்டு போய் வெளியேறங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மலை உச்சிலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படியாய் செய்வாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல வேதம் சொல்லுகிறது, அவரோ அவ்விடத்திலிருந்து கடந்து போனார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக நிறைய காரியங்கள் எழும்பினாலும் நல்லது செய்ய போய் அந்த ஜனங்கள் அவர் கெட்டதாக தீமையை அவருக்கு கொண்டு வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அதை எதிர்த்து நிற்காதபடி, அதை கொடுத்து எந்த ஒரு காரியம் பேசாதபடி அவர் அதை விட்டு கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசுவை கவனிக்கும் போது அவருடைய சுவாபம் நமக்குள்ள கடந்து வரும். இயேசுவை கவனிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபிச்சார் என்ற காரியங்கள் நமக்குள்ள கடந்து வரும். நாம் இயேசுவை கவனித்து பார்த்து நடக்கும்போது நம் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவரை கவனித்து நடக்கப்படும் போது அவருக்குள்ள இருக்கிற ஜெப வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கும். அவரை கவனித்து நடக்கும்போது இந்த உலகத்துல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த சித்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் நாம் அவரை கவனித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.